எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். அதைத் தொடர்ந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்ப்போங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 25,000க்கு பக்கத்திலேயே தான் சுத்திட்டு இருக்கு. எஃப்ஐஐஸ் தொடர்ந்து விற்கிறாங்க. நேத்து ஒரு 1800 கோடிக்கு பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல எஃப்ஐஐஸ் நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க. ஜூலையை பொறுத்த வரைக்கும் ஓவராலா நெட் செல்லர்ஸா தான் இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஐஸோட செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகுது. நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பெருசா காட்டல. ஒரு சில செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. குறிப்பா ஐடிசி ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் 26ல நெட் ப்ராஃபிட் 54% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்த்தோம்னா 48% பக்கமா ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ஐடிசி ஹோட்டல்ஸே என்ன சொல்றாங்க, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால இனி வரக்கூடிய காலங்கள்ல மார்ஜின்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரெவன்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா இயர் ஆன் இயர் 15.5% ஏறி இருக்குங்க. ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனி கன்சிடர் பண்ற லெவல்ல இருக்காது, ஓவர் வேல்யூடா தான் இருக்கும். ஒரு சில நண்பர்கள் வந்து ஹோட்டல் செக்டர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, அதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தாமஸ் குக்கை நம்ம ஏற்கனவே கன்சிடர் பண்ணியிருந்தோம். மற்ற ஹோட்டல் கம்பெனிஸ், அதாவது இந்தியன் ஹோட்டல், ஐடிசி ஹோட்டல்ஸ், அது எல்லாமே காஸ்ட்லி தான். மஹேந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் கொஞ்சம் கீழே குறைஞ்சா கன்சிடர் பண்ணலாம். தென் ஒண்டர்லா பத்தியும் நம்ம பேசியிருந்தோம், அதுவும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு மஹேந்திரா ஹாலிடேஸை கம்பேர் பண்றப்ப. அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட போர்டு 20,000 crore ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க என்சிடிஸ் மூலமா. இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்ல செய்தி, நம்ம கன்சிடர் பண்றது இல்ல. அடுத்து ஐசிஐசிஐ லம்பார்ட் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல டீசென்டான ரிசல்ட்ஸ் தான் காட்டியிருக்காங்க. ஆனாலும் ஷேர் பிரைஸ் இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க. ஒரு 1750 1600 அந்த ரேஞ்சில் வந்தா நம்ம மறுபடியும் கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் Q1 ஃபினான்ஷியல் 26ல 29% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். நெட் பிரீமியம் ஏர்ன்டு 14% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். அடுத்து ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் 26ல ரெவன்யூ 15% மேல ஏறி இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் வந்து 2.4% கீழே இறங்கியிருக்குங்க. கம்பெனியோட லோன் புக் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த அப்டேட்டை இன்னைக்கு கொடுக்குறோம். 1.09 lakh crores இருங்க கம்பெனியோட லோன் புக். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சு ஷேர் பிரைஸ் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம 740 700 கீழே போனால் கன்சிடர் பண்றதை பத்தி யோசிப்போம். அடுத்து ஜஸ்ட் டயல் எடுத்துக்கிட்டோம்னா சாலிடான நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க Q1 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும். பட் நேற்று 5% டவுன் தான். என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போம். நெட் ப்ராஃபிட் வந்து 13% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. ரெவன்யூ வந்து 6.2% ஏறி இருக்குங்க. பட் இன்வெஸ்டர்ஸ் வந்து டிவிடெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. பட் வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா 13 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். ஜஸ்ட் டயல்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இறங்குறப்ப கன்சிடர் பண்ணலாம். நம்ம வந்து அதை பத்தி டீட்டெயிலாக பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேபி நெக்ஸ்ட் வீக்ல அதை பத்தி பேசலாம். அடுத்து ஏடபிள்யூஎல் அக்ரி எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 25% பக்கமா கீழே இறங்கிருக்குங்க. ரெவன்யூ 20% கூடுனாலும் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்கும் மார்க்கெட். ப்ராஃபிட் காட்டல அப்படின்னா ஷேர் பிரைஸ் கீழே விழும். ரெவன்யூ 20% ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா மேலே ஏற்றலாம். பட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு ஏர்னிங்ஸை டிசைட் பண்றது ப்ராஃபிட்ஸ் தான். ஸோ அதை தான் மார்க்கெட் எப்பொழுதுமே பார்க்கும். அடுத்து ஜிஎம் பிவரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமா இல்லைங்க. லோயர் சிங்கிள் டிஜிட் தான். நெட் ப்ராஃபிட் வந்து 4% தான் அப்பு. ரெவன்யூ ஒரு 7% பக்கமா அப்புங்க. கீழே இறங்குனுச்சு அப்படின்னா நம்ம 1-2ன்னு அதை பார்க்கலாம். அடுத்து HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து போனஸ் தென் ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுக்கலாமா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. வரப்போற போர்ட் மீட்டிங் ஜூலை 19 2025ல அதை பத்தி முடிவுகள் எடுக்கிற மாதிரி தெரியுதுங்க. இந்த போனஸ் தென் ஸ்பெஷல் டிவிடெண்டுக்காக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ போனஸ் அறிவிச்சாங்க அப்படின்னா HDFC பேங்க் வரலாற்றிலேயே ஃபர்ஸ்ட் டைம் அவங்க போனஸ் கொடுக்குறது இந்த தடவையாக தாங்க இருக்கும். இந்த போனஸ் பத்தி நம்ம அப்டேட் பெரும்பாலும் கொடுக்குறது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. தென் இப்போ இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் போனஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க. நம்ம போனஸ் அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா பெரிய வேல்யூ அன்லாக் இருக்காங்க. போனஸ் அப்படின்றது லாங் பேக் இயர்ஸ் பேக் கன்சிடர் பண்ணவங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி கொடுக்குற ரிவார்டுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசோக் லேலாண்ட் பத்தி கூட கேட்டிருந்தாங்க. கம்பெனி போனஸ் அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்ப 250ல ஒரு 5 ஷேர் கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து 125 ஆயிருக்கும். ஆனா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 5ங்கிறது 10 ஆயிருக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அப்படின்றதுல எந்த மாற்றமே இருக்காது. பட் இயர்ஸ் பேக், அதாவது 10-14 வருஷத்துக்கு அப்புறம் கம்பெனி வந்து போனஸ் போடுறாங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இது ஒரு நல்ல ரிவார்டா இருக்குங்க. உங்களுக்கு ரிவார்டு வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 12-13 இயர்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதே மாதிரி அசோக் லேலாண்டை பொறுத்த வரைக்கும் போனஸ் வந்து போட்டு ஷேர் பிரைஸ் 125 ஆனதுக்கு அப்புறம் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்லாம் கேள்விகள் வந்துருச்சுங்க. போனஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமே கூட அது ஓவர் வேல்யூடா தான் இருக்கும். 100 கீழே போனா பார்ப்போம். அடுத்து டெக் மஹேந்திராவுடைய Q1 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 34% ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி சூப்பரா நியூஸ்லாம் வந்திருக்கு இயர் ஆன் இயர். பட் ரெவன்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.7% தான் ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்பென்சஸை பயங்கரமா குறைச்ச மாதிரி தெரியுதுங்க. டாலர் ரெவன்யூ அப்படின்றது Q1 ஃபினான்ஷியல் 26ல 0.4% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்னு எடுத்துக்கிட்டோம்னா $86 மில்லியன் இருக்குங்க. இது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி தான்.
பட் மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2022 தென் 2024 2 இடத்துல பீக் இருக்கும் இல்லையா, அந்த பீக்கை பெரும்பாலும் தாண்டல. நண்பர் ஒருத்தர் கூட எழுதியிருந்தாரு, நான் வந்து கேப்ஜெமினில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார், யுக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இந்த ஐடில ப்ரெஷர் அப்படின்றது இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காரு. அவர் சொன்ன டேட்டாவும் இந்த 2024-22ல இருக்கிற கிராஃப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் சொன்னது அப்படியே நல்லா புரியுங்க எல்லாருக்குமே. ஸோ ஐடி செக்டர்ல ப்ரெஷர் அப்படின்றது கண்டினியூ ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் ப்ராஃபிட் வந்து 1% தாங்க ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து 16% ஏறி இருக்கு. பட் 36 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. நம்ம ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் சொன்னோம் இல்லையா, 2022-2024ல பீக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்டிடிஎஸ்லேயே அதை பார்க்கலாங்க. அதோட மேக்ஸிமம் ஆல் டைம் ஹைனா 2022ல இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணவே இல்லை எல்டிடிஎஸ். அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு 400 கோடி ரூபாய் ரைட்ஸ் இஷ்யூஸ் மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதை வந்து போர்டும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து அதற்கான மற்ற தகவல்கள் எல்லாம் கிடைக்கும். அதாவது யாரெல்லாம் எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ், அதுக்கான எக்ஸ் டேட்டு, தென் ரைட்ஸ் இஷ்யூவோட ரேஷியோ, இதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமைக்கு மேல தெரியுங்க. வந்தா நான் கன்சிடர் பண்ணுவேன். அதாவது என்ன ரேட்ல அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான். ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து ஒரு 750 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்ணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ரைட்ஸ் இஷ்யூஸ் மூலமா ஒரு 400 கோடி ரூபாய் ரைஸ் பண்றாங்க. இது ஸ்பந்தனா ஸ்பூர்த்திக்கு நல்ல அப்டேட் தான். அடுத்து காஃபி டே எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு 10% சடார்னு மேல ஏறி இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல ஒரு இன்வெஸ்டர் தோலி கண்ணா அப்படின்றவரு 1.5% ஸ்டேக் எடுத்துருக்காரு. அதுக்காக அடிச்சு பிடிச்சி எல்லாரும் அதை கன்சிடர் பண்ண மாதிரி தெரியுதுங்க. நம்ம எப்பொழுதுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், எல்லாமே அடிச்சு பிடிச்சி போய் ஒரு இடத்துல விழுவுறாங்க அப்படின்னா அந்த சைடு நம்ம போகவே கூடாதுங்க. இவ்வளவு நாளா அது சும்மா தானே கிடந்துச்சு. அடுத்து பாண்டை கன்சிடர் பண்றதுக்கு சமான் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்திருக்கு. ரேட்டிங் வந்து ஏஏ ரேட்டிங்ல இருக்குங்க. மேக்ஸிமம் கூப்பன் ரேட் எடுத்துக்கிட்டோம்னா 9.70%. மந்த்லி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா 9% பக்கமா கிடைக்கும். ரேட்டிங் AA அப்படின்றதுனால ஒரு மினிமம் அமௌண்ட்டை நம்ம போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் பாண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூடுங்க. 55 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்து இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து குறைஞ்சிருக்கே சார், உண்மையிலேயே இது வந்து விலைவாசி அப்படின்றது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விலைவாசி குறையலைங்க, விலைவாசி ஏறி இருக்கு, கம்மியா ஏறி இருக்கு. ஏற்கனவே லாஸ்ட் 5 இயர்ஸா பயங்கரமா ஏறிடுச்சு. அதனாலேயே கன்சப்ஷன் வந்து குறைஞ்சிருச்சு, டிமாண்ட் அப்படின்றது குறைஞ்சிருச்சு, க்ரோத் அப்படின்றது ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இப்போ இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு டேட்டா தான். பட் இந்த டிமாண்ட் அப்படின்றத பூஸ்டப் பண்றதுக்கு இந்த பீப்புள், அதாவது இந்த மிடில் செக்மெண்ட்ல இருக்கிற பீப்புளோட சென்டிமெண்ட்ஸ் அப்படின்றது மாறணுங்க. அவங்க எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, தேவையில்லாம நம்ம போய் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அவங்களோட கன்சப்ஷனை குறைச்சிக்கிட்டாங்க. இது உடனே மாறக்கூடிய நிலைமை கிடையாதுங்க. அடுத்து பிக்ஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேல்யூவேஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. பிரைஸ் டு புக் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. பிரைஸ் டு ஏர்னிங்ஸும் 18 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். அடுத்து நெஸ்கோ பத்தி கேட்டிருக்காங்க. நெஸ்கோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியா தாங்க இருந்துச்சு, ஷேர் பிரைஸ் ஏறிடுச்சு, வெயிட் பண்ணலாம். தென் பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேட்டிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட் தொடர்ந்து குறைஞ்சிட்டே இருக்குங்க. இந்த சைக்கிள் வந்து மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வேல்யூவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் 41 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். இந்த 41 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் தொடர்ந்து குறையிறது. டெட் டு ஈக்விட்டியை பத்தி கவலைப்பட தேவையில்லை, 0.14 தான். பட் வெயிட் பண்றது நல்லதுன்னு தோணுதுங்க. அடுத்து இன்ஃபோ எட்ஜ் பத்தி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க, 100 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கும். அடுத்து மிண்டா கார்பரேஷன் பத்தியும் எழுதியிருந்தாங்க. மிண்டா கார்பரேஷன்ல டெட் டு ஈக்விட்டி 0.5க்கு மேல இருக்குங்க. அதனாலதான் அதை பத்தி நான் எதுவும் பேசல. அடுத்த ஒரு நண்பர் வந்து ஓஎன்ஜிசி ஐஓசி எல்லாம் நான் கன்சிடர் பண்ணி வச்சிருக்கேன் சார், 20 நம்பர்ஸ் என்கிட்ட இருக்கு, நான் வந்து அதெல்லாம் கொடுத்துடலாமா இல்லை ஹோல்ட் பண்ணலாமா, அதை கொடுத்துட்டு சவுத் இந்தியன் பேங்க் ஐடிசி எல்லாம் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்க நீண்ட நாட்களுக்கு முன்னாடி வாங்கிருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வரும். கம்மியான நம்பர்ஸ் தான் வச்சிருக்கீங்க, தொடர்ந்து அதை ஹோல்ட் பண்ணுங்க. மற்றது இனிமே வரக்கூடிய காலங்களில் ஐடிசி தென் சவுத் இந்தியன் பேங்க் அதெல்லாம் வச்சு உங்களோட போர்ட்போலியோவை டெவலப் பண்ணுங்க. எதுக்கு தேவையில்லாம அதை வித்துக்கிட்டு. அடுத்து லிங்க் லோன் ஃபார்மாவை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கம்பெனியை பத்தி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. ஸ்மால் சைஸ் கம்பெனி. இந்த சைக்கிள் வந்து மாறுறதுக்கு 2 or 3 years ஆகும். மார்க்கெட் வந்து அடிச்சாங்க அப்படின்னா இதை போட்டு நல்லா அடிப்பாங்க. ஃபார்மாக்கு டேரிஃப் வந்தது அப்படின்னா இன்னும் ப்ரெஷர் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னொரு நண்பர் வந்து கிளான்மார்க் ஃபார்மா நாட்கோ எது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் கிளான்மார்க்கை பார்க்கறதும் இல்லை, அது யார் ப்ரொமோட்டர் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. கடன் வந்து அதுக்கு ஜாஸ்தியா இருக்கும், அது எனக்கு நல்லா தெரியும். வேல்யூவேஷனும் ரொம்ப ரொம்ப அதிகங்க. நாட்கோவுக்கு கேஷ் ரிசர்வ்ஸ் இருக்கு, கடன் கிடையாது, நல்ல பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்ல இருக்கு. ஸோ லிங்க் லோன், கிளான்மார்க் தென் நாட்கோன்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு நாட்கோ நல்ல ஆப்ஷனா தெரியுதுங்க. ஓவராலா மார்க்கெட் வந்து எங்கேயும் மேலே போற மாதிரி எனக்கு தெரியலங்க. 25,000 தான் முன்னாடியும் பின்னாடியும் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் 6 monthsக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா காட்டல அப்படின்னா
நம்ம தொடர்ந்து 1 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்வெஸ்டர்ஸ்க்கு மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போனாலும் கவலை இல்லை, நம்ம வேல்யூஸ் மட்டும் பார்த்தா போதுங்க. ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எழுதுங்க, தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.